நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ப்ராக்டிக்கல்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எக்ஸசைஸ் நம்பர் 1. அதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டுக்குள்ள போகணும். ஸோ அது எப்படி போகணும் அப்படின்னா கம்ப்யூட்டர்ல ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போனோம்னா எம்எஸ் வேர்ட் அப்படின்னு சுருக்கமாக நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து மினிமைஸ் பட்டன் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சின்னதாக பார் வந்து வந்துடும், சின்னதாயிரும், அதுதான் மினிமைஸ் பட்டன். அடுத்தது இது மேக்ஸிமைஸ், இதுக்குள்ளே பெருசு பண்ணிக்கலாம். எக்ஸ் பட்டன் பண்ணும்போது அது வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா, இதுதான். ஸோ இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன். இதுக்குள்ள என்ன இருக்கு, நியூவா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றதுக்கான கமாண்டு. இது வந்து ஓப்பன், ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபைலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவேஸ்னா நம்ம யூஸ் பண்ற ஃபைலை ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணி சேவேஸ் அப்படிங்கிற வேற ஒரு நேம்ல சேவ் பண்ணி வைக்கிறது. இது வந்து பிரிண்ட் அவுட்டா வெளியே எடுக்கணும்னா பிரிண்ட் கொடுத்துக்கலாம். க்ளோஸ், டாக்குமெண்டே ஃபுல்லா க்ளோஸ் பண்றதுக்கான பட்டன்ஸ். அடுத்ததுன்னா இது வந்து குயிக் அசஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்டா என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேவ் பட்டன், அன்டு, ரீடு பட்டன், இதெல்லாமே டிஃபால்ட்டா இருக்கும். ஓகேங்களா, இது வந்து டைட்டில் பார்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம என்ன டைட்டில் கொடுக்குறோமோ அது வந்து இங்கே தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம எந்த டைட்டில் கொடுக்காம அது டிஃபால்ட்டா அதுக்கு டாக்குமெண்ட் 3 அப்படிங்கிற கிரியேட் ஆகி அந்த டைட்டில்ல இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது இது எல்லாமே டேப்ஸ். இந்த ஒவ்வொரு டேபுக்குள்ளேயும் நிறைய ரிப்பன்ஸ் வந்து நமக்கு தேவையான கமாண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஹோம் அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா போல்டு பண்றது, அண்டர்லைன் பண்றது, ஃபாண்ட்டை வந்து ஸ்டைல் சேஞ்ச் பண்றது, ஃபாண்ட்டை பெருசு பண்ணி சின்னது பண்றது, ஃபாண்ட்டுக்கான தேவையான சைஸ் செலக்ட் பண்றது, இது எல்லாமே இருக்கு. இது வந்து அண்டர்லைன் ஹைலைட்டர், இது வந்து போர்டோட டெக்ஸ்டோட கலரையே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இருக்கு. நம்ம இந்த எக்ஸசைஸ்ல பாக்குறப்போ ஒவ்வொன்றா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது வந்து அலைன்மெண்ட்ஸ்க்கான பட்டன்ஸ், இது வந்து புல்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாமே இங்க இருக்கு. ஓகே, இன்செர்ட்குள்ள பார்த்தாலும் நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு. பேஜ் லேஅவுட்லயே அதுலயே அதே மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது டீட்டெயிலா நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலா தெரிஞ்சுக்க வேண்டியது சேவ். சேவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரக்டா ஆஃபீஸ் பட்டனுக்குள்ளேயும் போகலாம், இல்லைன்னா இதுலயும் போய் சேவ் பட்டனை நம்ம யூஸ் பண்ணலாம். சேவ் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ டிஸ்பிளே ஆகும். இதுல வந்து நான் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணணும். எக்ஸசைஸ் நம்பர் 1 அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அந்த நேம் இருக்கிறதுனால நான் ஏங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் நம்பர் 1A அப்படின்னு கொடுத்துட்டு நான் எங்க சேவ் பண்ண போறேன்னா டெஸ்க்டாப்ல சேவ் பண்ண போறேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டு இங்க சேவ் கொடுத்தோம்னா சேவ் ஆயிரும். மேல பாத்தீங்கன்னா டைட்டில் பார்ல நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து எக்ஸசைஸ் நம்பர் 1க்குள்ள போலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ்ல நிறைய வந்து அந்த ஒரு எக்ஸசைஸ் நம்பர் 1ல நிறைய நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. 1 by 1 பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிரியேட் a நியூஸ் லெட்டர் ஆஃப் 3 pages. அதை வந்து 2 காலம்க்கு பண்ண சொல்லியிருக்காங்க. 2 காலம் டெக்ஸ்டா பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நம்ம 3 pagesக்கு என்ன பண்ணணும்னா டைப் பண்ணணும். அதை 2 காலமா மாத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து 3 பேஜுக்கும் வந்து டாக்குமெண்ட் டைப் பண்ணிட்டேன். பாருங்க 3 pages டைப் பண்ணியாச்சு. அதை வந்து 2 காலமா மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 காலமா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் பண்ண வேண்டியது பேஜ் லேஅவுட். பேஜ் லேஅவுட் கிரியேட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க காலம்ஸ்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அதுக்குள்ள போனோம் அப்படின்னா 1 காலமா இருக்கணுமா, இல்ல 2 காலமா இருக்கணுமா, 3 காலமா இருக்கணுமா அப்படின்னு கேக்குது. நம்ம கொஸ்டின்ல வந்து 2 காலமா சேஞ்ச் பண்ணா போதுன்னு இருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதை வந்து சேஞ்ச் பண்ணுமோ அந்த டாக்குமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. பேஜ் லேஅவுட்குள்ள போயாச்சு. காலம்ஸ் போயிட்டு 2 காலம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் கண்டிஷன் நம்பர் 1 வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the first page contains some formatting, bullets and number. ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்ட்டுக்குள்ள வந்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஹோம்ல வந்தோம் அப்படின்னா இதுதான் புல்லட்ஸ், இது வந்து நம்பரிங். ஃபர்ஸ்ட் புல்லட் செலக்ட் பண்ணலாம். ஸோ புல்லட்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது
இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு புல்லட்ஸ். எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிக் மார்க்ல, ஏரோ மார்க்ல, டாட் அந்த மாதிரி எது வேணா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க, எல்லாத்துலயும் டாக்குமெண்ட்ல எல்லாத்துக்கும் முன்னாடி புல்லட்ஸ் வந்து இருக்கு. நீங்க பாயிண்ட்ஸா போட்டு டைப் பண்ணும்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதுலயே நம்பரிங் எப்படி வருதுன்னு பாருங்க. 1 2 3 நம்பரிங்லயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. நீங்க எந்த டைப் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் 1 2 3 செலக்ட் பண்றேன். ஓகே, இங்க பாருங்க 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்பரிங் வந்து வந்தாச்சு. ஓகே, இதுதான் செகண்ட் கண்டிஷன், அதையும் ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. இதுல வந்து போல்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு வந்து இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து இதுல வந்து இது வந்து எனக்கு போல்ட்ல வேணும்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு இந்த பி அப்படிங்கறத செலக்ட் பண்ணனா போல்ட் ஆயிரும். பாருங்க, இதுக்கும் டிஃபரெண்ட் தெரியும். மேல இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கும் கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கும் இது ரொம்ப டார்க்கா இருக்கும். ஸோ அண்டர்லைன் அப்படிங்கிறது அதே மாதிரி தான். இங்க பாருங்க, ஒரு லைனை வந்து நான் அண்டர்லைன் பண்ணி கேட்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த யூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பாருங்க அண்டர்லைன் ஆயிருக்கு. இந்த மாதிரி அண்டர்லைனிங் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த வேர்டு வந்து எனக்கு கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சைஸை வந்து நம்ம இதுல போயிட்டு பாருங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். அடுத்தது வந்து நான் ஸ்டைல் வந்து மாத்தணும். இது வந்து எனக்கு வந்து கரெக்டா இல்ல, நான் வேற டெக்ஸ்டோட இது வந்து எனக்கு வேற மாதிரி வேணும், டார்க்கா வேணும் அப்படின்னா பாருங்களேன், இதுல எந்த ஸ்டைல் வேணுமோ நீங்க வந்து அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்க சேஞ்ச் ஆகுது. இப்படி எல்லாம் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கண்டிஷன் பார்க்கலாம். தேர்ட் வந்து செட் த டாக்குமெண்ட் பேக்ரவுண்ட் கலர் அண்ட் ஆட் கான்ஃபிடன்ஸ் லெஸ் த வாட்டர் மார்க் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பேக்ரவுண்ட் கலரும் வாட்டர் மார்க்கும் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். சும்மா ஜஸ்ட் கிளிக் பண்ணி வச்சுட்டு பேஜ் லேஅவுட் போயிட்டு பேஜ் கலர் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே பேஜ் கலர் என்ன கலர் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றது. லைட் கலர் தான் மேக்ஸிமம் கொடுக்கணும். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது வாட்டர் மார்க். வாட்டர் மார்க் எப்படின்னா இங்க பாருங்க, அதே பேஜ் லேஅவுட்டுக்குள்ள வாட்டர் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கு. டூ நாட் காப்பி கான்ஃபிடென்ஷியல்ங்கிறது ஸ்டாண்டர்டா இருக்கிற ஃபார்மேட். சப்போஸ் எனக்கு வந்து வேற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க வந்து கஸ்டம் வாட்டர் மார்க்குள்ள போயிட்டு டெக்ஸ்ட் வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இதுல என்ன லெட்டர் வேணும்னு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணலாம். சப்போஸ் மெக்கானிக்கல் அப்படின்னா மெக்கானிக்கல் வேர்டு வந்து உங்களுக்கு வாட்டர் மார்க்கா வேணும்னா அதை டைப் பண்ணிட்டு ஹரிசாண்டல் அல்லது டயகனல் எது மாதிரி வேணுமோ அதை மாதிரி நம்ம சூஸ் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது வந்து ரொம்ப லைட்டா இருக்கு. எகைன் நான் போனோம் அப்படின்னா இதுல வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து கொஞ்சம் டார்க்கா கொடுக்கலாம் நம்ம இருக்கிறத விட. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, மெக்கானிக்கல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லா பேப்பர்லயும் வாட்டர் மார்க்கா வந்திருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து நமக்கு தேர்ட் கண்டிஷன். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, give the document title which should be displayed in the header. ஹெட்டர்ல டாக்குமெண்ட்டுக்கு வந்து டைட்டில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம டாக்குமெண்ட்ல ஹெட்டிங் எப்படி கொடுக்கணும்னா மேல வச்சுட்டு ஹெட்டர்ல போய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சோ மேல வச்சு டபுள் கிளிக் பண்ணாலே நமக்கு வந்து ஹெட்டர் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ வந்து இதோட டாக்குமெண்ட் வந்து இது வந்து ஃபுல்லா இந்த டாக்குமெண்ட் வந்து மோட்டார் அல்லது மெக்கானிக்கல் இதை வந்து நம்ம சென்டரா கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் பாருங்க, அலைன்மெண்ட். இது வந்து லெஃப்ட், இது வந்து சென்டர், இது வந்து ரைட்டு. இது வந்து அதாவது 1 by 1 லைனா இருக்கும். ஸோ சென்டர் யூஸ் பண்றோம், நம்ம சென்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஹெட்டிங் வந்து எப்பவுமே பெருசா இருக்கணும். ஸோ அதனால யூஸ் பண்ணி நம்ம என்ன சைஸ் வேணா கொண்டு வந்துக்கலாம். இதுல போனோம்னா அக்யூரேட்டா எந்த சைஸ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹெட்டிங் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, give the document title should be displayed in the header. Okay, the header footer the first page should be different from the other two pages. மற்ற ரெண்டு பேஜ்லயும் வேற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் மெக்கானிக்கல் கொடுத்துருக்கோம். இப்போ செகண்ட் பேஜில் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் 2 பேஜஸ். அப்போ செகண்ட் பேஜில் வச்சு நம்ம கிளிக் பண்ணும்போது நான் வந்து ஆக்சுவலாக என்ன ஹெட்டர் ஃபுட்டர்னு என்ன மீனிங்னா நான் ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன கொடுக்குறோனோ அதுதான் எல்லா பேஜுக்கும் டிஸ்பிளே ஆகும். ஏன் டிஸ்பிளே ஆகுன்னா நான் சொல்லியிருக்கேன் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறத டிக் பண்ண காரணத்தினால இந்த மெக்கானிக்கல் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பேஜுக்கு மட்டும்தான் வந்திருக்கு, மற்ற பேஜுக்கு வரல. சப்போஸ் இந்த டிக் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த மெக்கானிக்கல் அப்படிங்கிறது இங்கே என்ன கொடுக்குறோமோ அது வந்து எல்லா இடத்துக்கும் வரும். சரிங்களா? அதுதான் அதுக்குள்ள டிஃப்ரெண்ட். இப்போ பாருங்க நான் இங்கே டைப் பண்ணுறது வந்து இங்கே செகண்ட் பேஜில் டைப் பண்ணியிருக்கேன். ஆனால் பாருங்க தேர்ட் பேஜில் வந்திருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஹெட்டர். ஓகே, அப்போ நம்ம வந்து கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பேஜில் டிஃப்ரெண்ட் ஹெட்டிங் இருக்கு, செகண்ட் பேஜ்லையும் தேர்ட் பேஜ்லையும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆல்சோ ஆட் ஆத்தர் நேம், டேட் அண்ட் டைம் இன் த ஹெட்டர். ஸோ இப்போ ஆத்தர் நேம் அண்டு டேட் அண்ட் டைம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து மறுபடியும் நம்ம டபுள் கிளிக் பண்ணாலே ஹெட்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். இங்கே வந்து ஆத்தர் நேம் கொடுக்கணும் அப்படின்னா ஹெட்டர் போயிட்டு எந்த இடத்துல வேணும், ஆத்தர் நேம் வந்து எங்கே கொடுக்கணும், லெஃப்ட் சைடு கொடுக்கணுமா, ரைட் சைடு கொடுக்கணுமா, இல்லை சென்ட்ரல் கொடுக்கணுமா அப்படிங்கிறத நம்ம இதில் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லெஃப்ட் சைடு சூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து ஆத்தர் நேம் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஜான் அப்படிங்கிற ஆத்தர் நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டைம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. டைமுமே செலக்ட் பண்ணுறேன். எந்த ஃபார்மேட் வேணுமோ அந்த டைமை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி எப்படி வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டேட் அண்ட் டைமும் வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் எங்கே வேணால் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க எல்லா இடத்துலையும் ஜான் அப்படிங்கிற ஆத்தர் நேமும் இன்னைக்கு Thursday November 26, 2020ங்கிற டைமும் நமக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the footer should have the page number. பேஜ் நம்பர் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ பேஜ் நம்பர் எப்படி கொடுக்குறதுன்னா டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபுட்டர்ல வந்து டபுள் கிளிக் பண்ணோம்னா ஹெட்டர் ஃபுட்டர் இந்த டேப் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுல பேஜ் நம்பர் அப்படின்னு இருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு பாட்டம் ஆஃப் த பேஜ் நம்பர் வந்து எங்க வேணும், சென்டரா வேணும்னா சென்டரா செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தோம்னா இது வந்து பேஜ் நம்பர் வந்துருச்சு. ஓகேங்களா? பாருங்க 1 2 3 4. ஸோ பேஜ் நம்பர் வந்து நம்ம எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கலாம் நம்ம கொஸ்டின். பாருங்க இது எக்ஸசைஸ் நம்பர் 1க்கான கொஸ்டின். கிரியேட் a நியூஸ்லெட்டர் 3 pages கிரியேட் பண்ணோம். அதை 2 காலம்ஸுக்கு டெக்ஸ்டா மாத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து the first page contains some formatting, bullets and number பண்றத பார்த்தாச்சு. பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணினோம். அதே மாதிரி வாட்டர் மார்க்கும் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்தது டைட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் 2 pages பண்ணியாச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் பேஜ் would be different from the other 2 pages அது பண்ணியாச்சு. டைட்டில் கொடுத்தாச்சு அண்ட் ஆத்தர் நேம் ஆல்சோ ஆட் பண்ணியாச்சு. டேட் அண்ட் டைம் கொடுத்தாச்சு. பேஜ் நம்பர் கொடுத்தாச்சு. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 1 வந்து கம்ப்ளீட்டட்.